Hello students, important 2 mark 3 mark series நம்ம வால்யூம் 2க்கு வந்துட்டோம். ஸோ இந்த வால்யூம் 2ல இப்போ நம்ம லெசன் நம்பர் 6ல் இருக்கும். சரியா? லெசன் நம்பர் 6 ரே ஆப்டிக்ஸ். அதில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 6.3 ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். சரியா? சரி, இப்போது கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். an object is placed at a distance of 20 centimeters from a கான்கேவ் மிரர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அப்போ கான்கேவ் மிரர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுடைய கான்கேவ் மிரர். கரெக்டா? ஓகே. ஸோ இந்த கான்கேவ் மிரர்ல வந்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து நம்மளுடைய பிரின்சிபல் ஆக்சிஸ். கரெக்டா? சரி, இப்போ an object is placed at a distance of 20 centimeters. சரியா? இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதோடைய டிஸ்டன்ஸ் வந்து u. இந்த u வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 20 சென்டிமீட்டர்ஸ். அப்போ 20 சென்டிமீட்டர்ஸ் நம்ம எப்படி எழுதணும்? -20 சென்டிமீட்டர்ஸ் தான் எழுதணும். ஏன்? ஏன்னா நம்ம போகிற டைரக்ஷனுக்கு டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு லைட் ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்தால் என்னென்னு எடுத்துப்போம்? மைனஸ்ன்னு எடுத்துப்போம். சரியா? அந்த ரூல் படி -20 சென்டிமீட்டர். அடுத்து ஃபோக்கல் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, ஃபோக்கல் லென்த் வந்து திஸ் இஸ் எஃப். கரெக்டாக? ஃபோக்கல் பாயிண்ட் ஃபோக்கல் லென்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 15 சென்டிமீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதையும் நம்ம எப்படின்னு தான் எழுதுவோம்? -15 சென்டிமீட்டர் போட்டாச்சா? ஓகே. அப்போ நம்ம என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த மிரர் a screen should be placed to get a sharp image. அதாவது இந்த மிரர்ல இருந்து நான் ஒரு ஸ்க்ரீனை வைக்கிறேன்னா, அந்த ஸ்க்ரீனு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்தால் எனக்கு வந்து இந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் ஷார்ப்பாக கிடைக்கும். தெளிவான பிம்பத்தினை பெற குழி அடியிலிருந்து திரையை எவ்வளவு தொலைவில் வைக்க வேண்டும்? அது ஏ. அடுத்து பி கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த இமேஜ்? பிம்பத்தின் தன்மை என்ன? ஸோ அப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வி நீட் டு ஃபைண்ட் த இமேஜ் டிஸ்டன்ஸ். இமேஜ் டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இந்த இமேஜ் டிஸ்டன்ஸ் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? நமக்கு தெரிஞ்சது வந்து மிரர் ஈக்குவேஷன். கரெக்டாக? அப்போ அந்த மிரர் ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடலாம். மிரர் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது எனக்கு? 1/f is equal to 1/v plus 1/u. கரெக்டாக? இதுதான் என்னுடைய மிரர் ஈக்குவேஷன். அப்போ எனக்கு வேண்டியது என்னது? 1/v தானே நான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 1/v மட்டும் இருந்தால் என்ன ஆகும் எனக்கு ஆன்சரு? 1/f minus 1/u. ஃபார்முலாவை அப்படியே பண்ணிட்டேன், ரீஅரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இதில் நான் வேல்யூஸையும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்குது பாருங்க, 1/-15. கரெக்டாக? f உடைய வேல்யூ என்னது? -15. ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய -1/u என்னது? uக்கும் என்னுடைய ஆன்சர் வந்து -20. அப்போ இதை நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்க. I will get the answer 1/v is equal to -20. கரெக்டா? -20 minus of -15. கரெக்டா? -15. அப்ப கீழே என்ன நம்மளுக்கு 20 × 15 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 300. இந்த 300 என்னவா இருக்கும் நம்மளுக்கு? பாசிட்டிவ். ஏன்னா கீழே மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிடும் நம்மளுக்கு? ப்ளஸ் தான் வரும். கரெக்டா? சரி, அப்போ இதை சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? -20 plus 15. கரெக்டா? -20 plus 15 divided by 300. அப்போ இதை இன்னும் நான் ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது I will get the answer 1/v is equal to -5/300. கரெக்டா? அப்போ இதை நான் சால்வ் பண்ண என்ன கிடைக்கும் எனக்கு? -1/60 -1/60. அப்போ நான் ரெண்டு சைடும் அப்படியே நான் ரெசிப்ரோக்கல் பண்ணா என்னோட இமேஜ் வேல்யூ என்ன கிடைக்கும் எனக்கு? -60 சென்டிமீட்டர். -60 சென்டிமீட்டர். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? இப்போ இமேஜ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அப்படின்னா என்னன்னா, இந்த இமேஜ் வந்து 60 சென்டிமீட்டர்ல கிடைக்குதுல்ல. அப்போ நம்ம இந்த ஸ்க்ரீனை எங்கே வைக்கணும்? இந்த இதுல இருந்து 60 சென்டிமீட்டரு, இந்த மிரர்ல இருந்து 60 சென்டிமீட்டர் நம்ம என்ன வைக்கணும்? தள்ளி வச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இமேஜோடைய டிஸ்டன்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த இமேஜும் கிளியரா இருக்கு அப்படின்றாங்க. அடுத்து மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கணும். மேக்னிஃபிகேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம ஃபார்முலா என்னது? m is equal to கரெக்டா h'/h. கரெக்டா? h'/h. இன்னொரு ஃபார்முலா என்னன்னு சொல்லலாம் நம்ம?
மைனஸ் வி பை யூ அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? அப்போ இந்த ஃபார்முலா எனக்கு எப்படி ரீஅரேஞ்ச் ஆகுது பாருங்க. ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் அப்படியே போட்டுக்கிறேன். சரியா? 60 சென்டிமீட்டர் மைனஸ் 60 யூடைய வேல்யூ அதை அப்படியே எழுதிக்கிறேன். மைனஸ் 60 டிவைடட் பை யூடைய வியோடைய வேல்யூ மைனஸ் 60 போட்டாச்சு. யூடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? மைனஸ் 20 அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிருக்கோம். அப்போ இதை நான் சால்வ் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் கரெக்டா இன்ட்டு மைனஸ் பிளஸ் 60 கிடைக்கும். கீழே என்ன இருக்கும் நம்மளுக்கு? மைனஸ் 20 கிடைக்கும். அப்போ இதை சால்வ் பண்ணா 3 சார் 20 3 சார் 60 கரெக்டா? அப்போ கீழே இருக்கிற மைனஸ் மேலே வந்துடும். அப்போ மேக்னிஃபிகேஷனுடைய ஆன்சர் எனக்கு என்ன வருதுன்னா மைனஸ் 3 டைம்ஸ் அப்படின்னு வருது. அப்போ இதுலேருந்து நான் 3 விஷயத்த உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சரியா? ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா என்னுடைய மேக்னிஃபிகேஷன் சைன் எப்படி இருக்கு? என்னுடைய மேக்னிஃபிகேஷன் சைன் வந்து நெகட்டிவாக இருக்கு. என்னுடைய மேக்னிஃபிகேஷன் சைன் வந்து நெகட்டிவாக இருக்கு. நெகட்டிவாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா எனக்கு என்ன மாதிரி இமேஜ் கிடைக்குது? இன்வெர்டட் இமேஜ் கிடைக்குது. சரியா? இன்வெர்டட் இமேஜ் கிடைக்குது. கிளியரா இருக்கா? ரைட். அதே மாதிரி என்னுடைய மேக்னிடியூடோடைய வேல்யூ எவ்வளவு கிடைக்குது? எனக்கு 3 கிடைக்குது. அப்படின்னா என்னது? 3 டைம்ஸ் ஆப்ஜெக்டை விட இமேஜ் எப்படி இருக்கு? எனக்கு 3 டைம்ஸ் பெருசா இருக்கு. ஓகே, மேக்னிஃபைடு என்லார்ஜ்டா இருக்கு. 3 டைம்ஸ் என்லார்ஜ்டா இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த இமேஜோட ஆன்சர் நம்மளுக்கு எப்படி கிடைக்குது? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தானே இருக்கு, நெகட்டிவா தானே இருக்கு. அப்போ இமேஜ் எனக்கு எப்படி இருக்கு? ரியல் இமேஜா கிடைக்கும். இமேஜ் எப்படி கிடைக்கும்? ரியல் இமேஜ். ஏன்னா எனக்கு இந்த ஆன்சர் என்னவா இருக்கு? இந்த இடத்துல நெகட்டிவா இருக்குல்ல. இந்த வியோட ஆன்சர் எனக்கு என்னவா இருக்கு? நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ்னா எனக்கு என்ன இமேஜ் கிடைக்குதுன்னு அர்த்தம்? ரியல் இமேஜ். சேம் சைடு கிடைக்குதுல்ல. ஸோ இட் இஸ் ரியல் இமேஜ். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் 6.3 வால்யூம் 2ல லெசன் நம்பர் 6 ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.